ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லிக்விட் தண்ணி ஊற்றுறேங்க நீங்கள் செடிக்கு. அதை தான் உங்களுக்கு வந்து கார்டனிங் காமிச்சிட்டு லிக்விட் தண்ணி உங்களுக்கு எப்படி நான் ஊற்றுறேன் அப்படின்றதையும் காட்டுறேங்க. ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிக்விட் தண்ணி தாங்க என்னுடைய கார்டன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்னு சொல்லிகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு லிட்டர் ஊற்றுறதுங்க. இப்போ பாருங்கள், நெய் மிளகாய் பாருங்கள், சூப்பராக காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கும் பாருங்கள் ஒரு இது ஜெக்கு ஊற்றுற பாருங்கள். காய் அப்படியே எப்படி இருக்குன்னா, செடி பார்த்தீங்கன்னா தொட்டா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இளம் இதாக இருக்குதுங்க. ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு லிட்டர் ஊற்றினா போதுங்க. நம்ம சொட்டு நீர் போட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஈரம் அந்த செடிக்குள்ளே இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கத்திரி செடிக்கு மெயினான தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ நிறைய காயின்னு எடுத்துகிட்டே இருக்குதுங்க. கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் பூ எடுக்கலை அப்படின்னீங்கன்னா இந்த தண்ணி தாங்க ஊற்றணும். ஏன்னா இந்த தண்ணி தான் பூ எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. வெள்ளநெடி கத்திரி பாருங்க, சூப்பராக விதைக்கு ரெடியாகுது பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குது பாருங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாருங்க, பூ பிஞ்சு பாருங்க, இப்படி கொத்தா இருக்குது பாருங்க. நீங்க இதுக்கு ஊத்துனீங்களா? வெள்ளநெடி கத்திரிக்கு இல்லை ஊற்றணும், அதுக்கு தான் கேட்குறேன். பாருங்க, வெங்காயத்தாலும் இந்த பீட்ரூட் கீரையும் பாருங்க, ரெண்டு மிக்சடுங்க. பாருங்க, நம்ம கீரை பிடிங்கலாங்க, இதை அப்படியே வளர்த்திக்கலாங்க. இந்த லிக்விட் தண்ணியில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேங்க. லிக்விட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அரிசி கலவர் தண்ணி, பருப்பு கலவர் தண்ணி, புளிச்ச மோர், புளிச்ச மாவு, மீன் கலவர் தண்ணி, சிக்கன் கலவர் தண்ணி, மட்டன் கலவர் தண்ணி, வாழைப்பழ தோல் தாங்க அதிகமாக போடணும். வெங்காய சரகு, பூண்டு சரகுங்க. பாருங்கள், வெங்காய சரகு பாருங்கள். சாதம் வடிக்கிற கஞ்சிங்க மெயினாக. இதெல்லாம் போட்டு நல்லா புளிக்க வச்சுருங்க. ஒரு 15 நாளைக்கு புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 1.5 லிட்ரு இல்லைனா 1 லிட்ரு அப்படி ஊற்றுங்க. பாருங்கள், பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காங்க. உங்களுக்கு அறுவடை பண்ணும்போது காமிச்சிருப்போம் வீடியோவில், ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கிறேங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்படி பார்க்கணுங்க, சொத்து இருக்கான்னு பார்க்கணுங்க, இல்லைன்னா வீணாக போயிடுங்க கத்திரிக்காய். பாருங்கள், ஒரே செடியில் எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த ரகம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரகங்க. நிறைய காய் கொடுக்குங்க இது. பாருங்க, இது கத்திரிக்காய் இப்போதாங்க ஷார்ட்ஸில் அறுவடை பண்ணேன். ஆனால் இது திருப்பி பாருங்க, கத்திரிக்காய் இருக்குது. இது வளர்ந்துட்டே இருக்கிற வேண்டியது தாங்க. இதுவும் பாருங்க, கிரீன் கலர் கத்திரிக்காய்ங்க, பெருசுங்க, குண்டு கத்திரிக்காய். அதுவும் பாருங்க, பிஞ்சு பாருங்க, எவ்வளோ பேர் செடியாகுது பாருங்க. பூ பிஞ்சுன்னு நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அதை எடுத்துகிட்டே இருக்குங்க. லிக்விட் தண்ணி மட்டும் கொடுத்துட்டே இருக்கணுங்க. கொடுத்தோம்னா பூ அழகாக எதிர்பார்க்கலாங்க. பூ இல்லை செடியில் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பலன் கொடுக்குறதுங்க இது. இந்த பூ உதிர்வு பிரச்சனை இல்லாத உங்களுக்கு வந்து காயாக மாறணும் அப்படின்னீங்கன்னா அந்த தண்ணி அழகாக யூஸ் பண்ணுங்க. பாருங்க, நீள்வால் கத்திரிக்காய் வந்து விதைக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க, நல்லா பழுத்து இருக்குது பாருங்க. இந்த மாதிரி விதைக்கு நம்ம விட்டுக்கலாங்க. நிறைய பிஞ்சு பாருங்க இதுலையும். இந்த ரகமும் அந்த பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காயும் ஒண்ணுங்க. அதாவது நிறைய பூ எடுக்குதுங்க, நிறைய பிஞ்சு வைக்குதுங்க. பாருங்க, செடி பூரா பிஞ்சு பூவு இதே தாங்க. பாருங்க, எல்லாம் பாருங்க, எப்படி சட்டி சட்டியா இருக்குது பாருங்க. வாங்க, அடுத்தது உங்களுக்கு இளம் பேட்ச் காட்டுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இளம் பேட்ச் அவரைக்காய் தாங்க. அவரைக்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேக் இருக்குதுங்க. பாருங்க, என்ன அழகாக அகத்திக்கிற பாருங்க, எவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்குது பாருங்க. இதுக்கு ஒரு பைட் வைக்கணுங்க. இதெல்லாம் முடிஞ்சு போன அவரைக்காங்க, கோழி அவரை. எவ்வளோ அழகாக பூ பாருங்க, கொட்டாத எப்படி எடுத்துருக்குது பாருங்க. இந்த வெயில்லையும் தாங்கி நிற்கிது பாருங்க. என்னம்மா ஆனால் வெயில் அடிக்குதுங்க, சரியான வெயிலுங்க. வெளியே வர முடியறது இல்லைங்க, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. பீட்ரூட் லீஃப் பாருங்க, பீட்ரூட்டோட என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. 3 பேக் இருக்குதுங்க. 3 பேக்குமே நான் ஒன்றும் அறுவடை பண்ணலைங்க, அப்படியே வச்சிருக்கிறேங்க. இந்த லீஃப் மட்டும் கட் பண்ணி பருப்பு தோசைக்கு போட்டுக்கிறேங்க. சூப்பராக 3 பேக்கும் பாருங்க, அழகாக வளருது பாருங்க. அடுத்த இளம் பேட்சுங்க இது, கோழி அவரை. 3 செடி இருக்குதுங்க. இதே ஒரே பேக்கிலே 3 செடி வச்சிருக்கிறேங்க. 3 செடி பார்த்தீங்கன்னா அழகாக வளர்ந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை லாங் பீன்ஸு வளர்ந்த செடிங்க. இருந்த செடி நான் என்ன பண்ணேன், விதை பொட்டு விதையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விதையை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்ட்டு இந்த மண்ணுக்குள்ளே ஊனி விட்டுட்டுங்க. அது என்னன்னா நல்லா முளைச்சிக்கிச்சுங்க. அது வெள்ளை லாங் பீன்ஸ் அறுவடை ஆகவும் இதை நான் அப்படியே வளர்த்திக்கணுங்க. மண்ணை வந்து நான் கலக்கவும் இல்லை, எருவும் போடலைங்க. இந்த பழைய மண்ணே தாங்க இது. ஆனால் இந்த அளவுக்கு வளர்ச்சி பாருங்க, உடனுக்குடனே வச்சுமே
இந்த அளவுக்கு பாருங்க வளருது. இப்போ மண்ணில் வந்து தரம் இருக்குதுங்க, இல்லாத இப்படி வளராது. இந்த லிக்விட் தண்ணியும் அதுக்கு வந்து சாப்பிட்டு பண்ணுறதுக்கு அந்த மண் வந்து சாப்பிட்டு பண்ணுதுங்க. பாருங்க, பச்சை வரி போடலைங்க, சூப்பராக வந்து வளர்ந்துச்சு பாருங்க. இதையும் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேங்க. அழகாக வந்து வளர்ந்து வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டு சுரைங்க பாருங்க. உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள இந்த இலைங்கள்லாம் மறைக்குதுங்க பாருங்க. சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. என்ன பண்ண முறை கொஞ்சம் கொனையை கட் பண்ணி விட்டுருக்குறேங்க. பார்க்கலாம் பக்க செட்டிங்லாம் எப்படி வளருதுன்னு பார்க்கணுங்க. அதுக்கு வேண்டி கொனையை கட் பண்ணி விட்டுருக்குறேங்க. ஏன்னா செடி வந்து நம்ம வந்து அதாவது கிளைகள் அதிகமாக பண்ணோம்னா காய் அதிகமாக எதிர்பார்க்கலாங்க. அதுக்கு வேண்டி இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. அடுத்து இளம்பேச்சு பாருங்க, கத்திரிக்காங்க சூப்பராக பாருங்க, பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு, பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க நெய் மிளகாய் வந்து நட்டதை பாருங்க. என்ன அழகா பாருங்க, அழகா வளர்ந்து வருது பாருங்க. ஒரு சகோதரி கேட்டாங்க, அதுக்கு வேண்டி இதை நட்டு காமிச்சிருங்க. பாருங்க என்ன அழகா வளர்ந்து வருது பாருங்க. நட்டு 3 நாள் ஆகுதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 வாக்கில் எடுக்கிறேங்க வீடியோ. இந்த வெயில்லையும் பாருங்க என்ன அழகா சூப்பராக நிற்கிது பாருங்க. 3 நாள் ஆச்சுங்க, அழகா தலையுது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 செடி இருக்குதுங்க. நான் நடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்துருச்சுங்க. இது சரி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி நானும் விட்டுட்டுங்க. ஒன்று பிடுங்கணுங்க அதில் இருந்து. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஒன்று பிடுங்கிடுவோங்க. 2 செடி தான் விட போகிறேன். உங்களுக்கு கத்திரி செடி மட்டும் நீங்க கவர் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அடுத்து இலை பேச்சுங்க. இதுல ஒரு தர்பூசணியும் கத்திரி இருக்குதுங்க பாருங்க. பீட்ரூட் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. பாருங்க, உண்மையிலே இந்த பீட்ரூட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியங்க. எவ்வளோ பெரிய பீட்ரூட் பாருங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி இருக்குதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்க. பீட்ரூட் நம்ம எடுத்துக்கணும்னா அந்த கத்திரி வளர்த்திக்கலாங்க. அதுக்கு வேண்டி அப்படி வச்சிருக்காங்க. அடுத்து இலை பேச்சுங்க. அடுத்து இலை பேச்சு கொத்தவரங்காய் பாருங்க, பழச்சி வருது பாருங்க. இதெல்லாம் அடுத்து இலை பேச்சுங்க. அதிலே ஒரு குத்தவரை வச்சு விட்டுக்கிறேங்க. மொத்தம் 3 செடி இருக்குதுங்க. அதில் 2 செடி வைக்கலாங்க, 3 செடி வைக்கலாங்க. அதாவது அந்த மண்ணினுடைய ருஜி எப்படி இருக்கோ, தரம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செடி வைக்கலாங்க. ஏற்கனவே அந்த மண்ணில் வந்து சத்தே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செடி வச்சு வளர்த்துறதே பெருசுங்க. மண்ணில் நல்லா தரம் இருக்குது, நல்லா செடி வந்து பொதுன்னு வளருதுங்க அப்படின்னீங்கன்னா 2 செடி வைக்கலாங்க, இல்லை 3 செடியும் வச்சு வளர்த்தலாங்க. மண்ணினுடைய தரம் தாங்க அதில் முக்கியம். ஒரு பேக்கு எத்தனை செடி வச்சு வளர்த்துறது அப்படின்னு சொல்லி சில கமெண்ட் வருதுங்க. அதுக்கு வேண்டி இந்த விளக்குங்க பாருங்க. அடுத்த இளம்பேச்சு கத்திரி நாத்துங்க. மெயினாக நம்ம இந்த குருத்து தாங்க பார்க்கணும். ஏன்னா இந்த குருத்து தான் புழுக்கு தாக்குங்க. அழகா பாருங்க, பூ எடுத்துருச்சு பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கத்திரி நாற்று இருக்குதுங்க, ஒரு வெண்டை இருக்குதுங்க பாருங்க. அடுத்த இளம்பேச்சு கத்திரி நாற்று. கத்திரி நாற்றே பார்த்தீங்கன்னா ஒரு இளம்பேச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேக்கே இருக்கும் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு கத்திரி நாற்று இருக்குது பாருங்க. நான் என்ன கத்திரி வைக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வச்ச பின்னாடி உங்களுக்கு அறுவடைக்கும் வரும், வீடியோவிலையும் காட்டுவோங்க. என்ன அழகாக வளர்ந்துருக்குது. செடி வளரலன்றதெல்லாம் எங்கிட்ட பேச்சுக்கு இடமே இல்லைங்க. வச்சோம்னா அழகாக வளருங்க பாருங்க. பச்சை வெண்டைங்க இது சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. பச்சை வெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 9 செடி வச்சுருக்குறேங்க. கத்திரி நாற்று, நெய் மிளகாய் அப்படின்னு கலந்து வச்சுருக்குறேங்க. அடுத்த இளம்பேச்சு உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. பாருங்க, சிகப்பு வெண்டை விதை போட்டதை நான் வீடியோவில் காட்டலைங்க, நட்டதையும் காட்டல. இது வந்து ஈவினிங் சமயத்தில் வந்தேங்க. பேக் வந்து காலியாக இருந்ததை வச்சு நான் விதையிட்டு வந்து ஊனி விட்டுட்டேங்க. அதை நான் வீடியோ எடுக்காத போயிட்டேங்க. பாருங்க, அழகா 2 விதை நட்டுங்க. சூப்பராக சிகப்பு வெண்டை முளைச்சிருக்குது பாருங்க. பாருங்க, ஒரு பேக்கு அழகாக முளைச்சிருக்குது பாருங்க. இது வந்து வெள்ளரிங்க. இங்கே பாருங்க, மஞ்சளுங்க. உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில் கூட. அழகாக பாருங்க, முளை பொருந்துருச்சு பாருங்க. மேலே சூப்பராக முளை பொருந்துருச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பீக்குங்க, கொத்து பீர்க்கன். இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இலை கத்திரி நாற்று இருக்குதுங்க, ஒரு கொத்தவரங்காங்க. இதெல்லாம் அடுத்த இளம்பேச்சு கொத்தவரங்காங்க. இங்கே பாருங்க, சிகப்பு வெண்டை 2 முளைக்குது பாருங்க. ஒவ்வொரு பேக்கு அழகாக 2 வச்சு விட்டுங்க, அழகாக வருது. கொத்த வெங்காயம் 2 முளைக்குது பாருங்க. பாருங்க, மல்பெரி பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பழுத்து போய் கிடக்குது. குருவி வந்து சாப்பிட்றத காணுங்க. டெய்லி இப்போ நான் தான் சாப்பிட்றேன். நேற்று ஒரு கைப்பழம் பறிச்சுங்க, இன்னைக்கு பழம் இருக்குதுங்க.
பாருங்க, ஒரு கத்திரி நாற்று, ஒரு வெண்டை, ஒரு குத்தவரை, ஒரு கத்திரி நாற்றுங்க. அதாவது எனக்கு சொல்ல வார்த்தையே வரமாட்டேங்குதுங்க. கத்தி நாத்துன்னு சொல்லி சொல்லி ஒன்றும் சமாளிக்க முடியலன்ற மாதிரி தாங்க இருக்குது வார்த்தை. அடுத்து இலப்பேச்சு பாலக்கீரை பாருங்க, சூப்பராக முளைச்சிருச்சு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிங்க, உங்களுக்கு வீடியோவில் கூட நான் போன வாரம் காமிச்சிருப்பேன். அழகா பாருங்க, பிஞ்சு போட்டு போது பாருங்க. இதுலேயும் ஒரு தர்பூசணி கொடி இருக்குதுங்க, அதுவும் பாருங்க அழகா வளர்ந்து வருது. பிஞ்சு பாருங்க போட்டு போது பாருங்க. பாருங்க சிகப்பு பீட்ரூட் கீரைங்க, அழகா முளைச்சிருக்கு பாருங்க. 2 பேக் போட்டதுங்க, 2 பேக் அழகா முளைச்சிருக்கு பாருங்க. அடுத்து இலப்பேச்சு பாலக்கீரைங்க, அதுக்கு பின்னாடி போட்டதுங்க. இது ஒரு வாரம் கழிச்சு போட்டதுங்க. அரைக்கீரை பாருங்க, அதுவும் முளைச்சிருக்கு பாருங்க. கடுகு கீரை போட்டோம் பாருங்க, அதுவும் முளைச்சிருக்கு பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தாவரையும் ஒரு கத்திரி நாற்றும் இருக்குதுங்க. லாங் பீன்ஸ் பாருங்க, என்ன அருமையாக வளர்ந்து காய் பாருங்க. சிகப்பு லாங் பீன்ஸ். எனக்கு வந்து எதை காட்டுறது எதை காட்டக்கூடாதுன்ற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சுங்க வீடியோவில். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் பூ பிஞ்சோட பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. பொள்ளங்கெல்லாம் பாருங்க, பொள்ளங்க எப்படி சூப்பராக தொங்குது பாருங்க. இந்த வெயிலையும் நம்மளால வந்து பொள்ளங்காய் அறுவடை பண்ண முடியும். எல்லா காயும் பாருங்க என்ன அழகா படுத்துருக்கு பாருங்க. தக்காளி பாருங்க எவ்வளவு பந்து மாதிரி இருக்குது பாருங்க. சூப்பரான தக்காளி பாருங்க. காய் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுங்க. இது இளம்பேச்சுங்க தக்காளி, அருமையாக வச்சுட்டு போகுது பாருங்க. அடுத்து இலப்பேச்சுங்க வெள்ளரி, இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்க பிஞ்சு வச்சுட்டு போதுங்க. பாலினேஷன் பண்ணி விடணுங்க, ஒன்றுக்கு பண்ணி விட்டுட்டோம்னா போதுங்க, எல்லாமே அது தானாகவே ஆக்கிடுங்க. அடுத்து இளம்பேச்சுங்க வெள்ளரி, இது வந்து நாற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக முளைச்சிருக்குதுங்க, பிடிங்க ஒன்றுங்க. இதை இதுவுமே வெள்ளரி தாங்க, 2 பேக் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு பீட்ரூட் செடி இருக்குது பாருங்க, மொத்தம் 4 பேக்கில் இருக்குதுங்க. 4 பேக்குமே பீட்ரூட் தாங்க, இன்னும் அதோட பண்ணலைங்க, இன்னும் அதெல்லாம் இருக்கு பாருங்க. பாலக்கீரனுடைய விதை பாருங்க, சூப்பராக ரெடி ஆகுது பாருங்க. என்ன அருமையாக பாலக்கீரை விதை ரெடி ஆகுது பாருங்க. மூக்குத்தேவரை இன்னுமே நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க பாருங்க. காய் இன்னும் காய் பாருங்க அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. நான் தான் ஒன்றும் அறுவடை பண்ணலைங்க. கொடிங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. பாருங்க தட்டைக்காய், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காய் ரெடியாக இருக்குது பாருங்க அறுவடைக்கு. பொரியல் தட்டைக்காய்ங்க இது, அதாவது கொடி. ஏங்க இந்த பீங்க அறுவடை பண்ணிடலாம், அந்த கட்டை எடுத்து வா. அறுவடை நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பணம் இல்லைங்க, முச்சிருச்சுங்க, எடுத்து வாங்க, வாங்க அறுவடை பண்ணலாம். கீழே விழுந்துரும், அதனால ஒரே கையில் கேமரா எடுத்துன்னு ஒரு கையில் அறுக்க முடியலைங்க. ஏங்க இது கொஞ்சம் பிடிங்க வாங்க. சூப்பராக பாருங்க காய். ஒரு 2 நாளைக்கு முன்னதாங்க ஒரு 4 காய் பீக்கங்க அறுவடை பண்ணேன். இது பிஞ்சா இருக்குதுன்னு விட்டுட்டு போயிட்டுனுங்க. இப்போ பாருங்க நல்லா முத்திருச்சு பாருங்க. பாருங்க என்னம்மா காஞ்சிட்டு இருக்குது பாருங்க மூக்குத்தேவரம். விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இப்போ எல்லாமே போட்டிருக்குறேங்க பாருங்க. நம்பர் இதிலே கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களால் கேட்லாக் பார்க்க முடியுங்க. பாருங்க பர்பிள் வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு காய் கொடுத்து விதைக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு இருக்குது பாருங்க. நல்லா காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. பாவக்காய் இது கோவக்காய் கொடியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பாவக்கானே வருது. சூப்பராக பாருங்க பூ பிஞ்சுன்னு எடுத்து காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. ஒன்று சாப்பிட்றதுக்கு பறிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இதுவுமே கட்டிங்ஸ் ஒன்றும் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குதுங்க, வேணும்னா ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஆர்டர் போகிறவங்களுக்கு லைப்ரரியா தக்காளி நாற்று இலவசமாக கொடுக்குறேங்க.
பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கத்தி செடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநாத்துங்க, எல்லாமே பூ பிஞ்சு வைக்குதுங்க. தர்பூசணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோங்க, அழகாக பாருங்க ரெடி ஆயிடுச்சு தர்பூசணிங்க. நம்ம இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விடணுங்க பார்த்து. அப்போ தான் மாடி தோட்டத்தில் வந்து கொஞ்சம் காய் ஆகுதுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி 1 2 தானே காய் வைக்குது, அதனால பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பாலினேஷன் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் சிறகா வர என்னமா கொடி பாருங்க, சூப்பராக ஏறுதுங்க, நிறைய அரும்பு எடுக்குதுங்க. என்ன ஒன்று கொஞ்சம் வெயிலுக்கு இது தாங்கலைங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிடுதுங்க, காயாக மாற மாட்டேன்து. பார்ப்போங்க இன்னும் காயாக இப்போ மாறல அப்படின்னா செடி எடுத்துட வேண்டியது தாங்க. ஏன்னா செடி வளர்ந்து வளர்ந்து நம்மளுக்கு வந்து அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்க. நாங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பீர்க்கன் விதை நட்டேங்க. அங்கே ஒரு பேக் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இங்கே ஒரு பேக் இருக்குது பாருங்கள். மொத்தம் ஒரு 4 5 பேக் நட்டுருக்குறேங்க. அது எங்கெங்கே இருக்குன்னு தாங்க நானும் தேடுறேன். என் கண்ணுக்கு அது படலைங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு அடுத்த வாரம் போது உங்களுக்கு உங்களுக்கு அதையும் காட்டுறேங்க, சேர்த்து காட்டுறேங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு முடிக்கிறேங்க. அடுத்த வீடியோ சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்கள். பாய்.